பின்னாடி என்ன வரும், முன்னாடி என்ன வரும்ன்றது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா வராங்க. ஸோ நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்து இது பண்றீங்கன்றது சிச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. போனா தனியா தெரியணும் நமக்கு, க்ரௌட்ல போனா அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய டைம் வந்துட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி இதை ரீசனா சொல்லும் போது அதை அப்படியே வேண்டாம் இது பிகாஸ் எனக்கு வர்றது எல்லாமே அந்த கருப்பா இருக்கிற இந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் கேர்லா வேணும். என்னன்னா அந்த தைரியம் இல்லைன்றது தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு அஸ் அ ப்ரொடியூசரா அவங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ படங்கள் நல்லா இல்லைன்னா அவங்களே வந்து டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்காக ஏன்னா நான் இப்போ நம்ம த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டரா பண்றது அப்படின்றது, ஏன்னா நம்மளை வந்துட்டு இப்போ கலர் சில ரீசன்ஸ்னால நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஒரு டைப் காஸ்டிங் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நடிக்கட்டும், அது வந்து அந்த கேரக்டருக்கு அந்த டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரோ ஒருத்தர் சூஸ் பண்றாங்க. பட் இங்கே நிறைய பெண்கள் நிறைய பேர் சினிமாக்காகவே நிறைய பேர் லைஃப் ஃபுல்லா வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு நீங்க கட்ட படத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜே மாடல் ஆக்ட்ரஸ். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் ஒரே ஒரு சீனில் வந்திருந்தாலும் அவ்வளோ பக்காவாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு படத்தோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கே இவங்களோட அந்த ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் வந்து காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்தகம் இந்த மாதிரி பல இடத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ அப்கமிங்லயும் நிறைய மூவிஸ் வச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி வீரமணி மேம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட சினிமா லைஃப்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே மேம், உங்களோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பேசிக்கா விஜய் ஆகணும் அப்படின்ற ஆசையில வந்தது தான் நானுமே சென்னைக்கு. ஓகே, அப்போ ஒரே ஃபேமிலி தான் நம்மலாம். ஸோ அப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஏன்னா நான் ஓரளவுக்கு எல்லா சேனலும் ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் சில பல ரிஜெக்ஷன்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு இருக்கப்போ தான் வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணேன் கொடுக்கறதுக்கு. ஸோ டப்பிங், அதுக்கப்புறமா தான் நம்ம லாக்டவுன் டைம்ல தான் வந்துட்டு ஒரு ஆக்டரா மாறிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கதான் கிடைச்சிருக்கு. அங்கதான் கிடைச்சது. ஓகே மேம். ஆனா இவ்வளவு படங்கள் வெப் சீரிஸ் நடிச்சிருக்கீங்க. ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் தான் உங்களுக்கு தனியா எடுத்து காமிச்சது இல்ல. அந்த ஒரு சீன் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா? அது என்னன்னா ரொம்ப ஹரிபரியா இருக்கும். ஆமா, அப்பா அந்த பசங்களை போய் காப்பாத்துக்கங்க, போங்கப்பா, எதுக்குப்பா பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை, அந்த பாசிட்டிவான ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஹிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? நல்லா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு இவ்வளோ சீக்வன்ஸ் இருக்கும்லாம் அப்பெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு சீன் வச்சுட்டு நமக்கு பின்னாடி என்ன வரும், முன்னாடி என்ன வரும்ன்றது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா வராங்க. ஸோ நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்து இது பண்றீங்கன்றது சிச்சுவேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. ஆனா என்னன்னா அது அந்த ஒரு ஹரிபரியா வேணும், அந்த ஒரு அந்த இது வேணும், அந்த ஒரு டென்ஷனோட அந்த கேரக்டரே ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணா கூட சார் வந்துட்டு இல்ல, அந்த லவுட்னஸ் அது வேணும், ஒரு சத்தம், ஒரு லோக்கலான அந்த இது வேணும், அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணிருப்பேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு அடுத்து இப்போ நீங்க அப்கமிங்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ வந்துட்டு நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வேணா நான் சொல்றேன். மெட்ராஸ்காரன்ல பண்ணியிருக்கேன். அதுவுமே ஷானிகம் அவர் வந்துட்டு ஹீரோவை பண்றாரு. RDXல பண்ண ஹீரோ வந்துட்டு தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. ஸோ அதுல வந்து நல்ல ஒரு போர்ஷன் நானு, தீபாக்கா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க, சௌந்தர்யான்னு சொல்லி 3 பேர் ஃபன்னா இருக்கும் போல நீங்க சொல்றது பார்த்தா. எங்க போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபன்னா இருக்கும். ஆனா நீங்க ட்ரைலர் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வயலன்ஸா இருக்கு. அந்த போர்ஷன்ஸ்ல எப்படி வந்திருக்குன்னு தெரியல. கலையரசன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ரோல் பண்ணி சூப்பரா இருக்கு. நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ராவான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸ், ஒரு எங்களோட இதெல்லாம் ஹாப்பி எலிமெண்ட்ஸா வரும். இப்போ ஒரு கலையரசன் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடித்த படம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பேசப்பட விஷயமா மாறி இருந்துச்சு. அந்த ஹிட் லிஸ்ட் ஆகட்டும், அந்த ஒரு பொண்ணோட அப்பாவா அவர் வந்து அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக வாழை படம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவர் இன்னும் இந்த தமிழ் சினிமா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. உங்க கூட அவர் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த கேரக்டர், அந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருக்கும்?
பேசிக்காவே எனக்கு கலை அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே தெரியும். என்னோட அம்மா ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா. ஓகே. மதையானை கோட்டம் படத்துல அவங்களுக்கு அக்காவா பண்ணியிருப்பாங்க கலையரசன் சாருக்கு வந்துட்டு. ஸோ அப்ப இருந்து எனக்கு தெரியும். அப்ப நாங்க மீட் பண்ணிக்கல. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டா நாங்க பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி. இப்ப ஆக்டிங் அவரோடது ஒரு படமும் பார்க்கும்போது மெட்ராஸ்க்கு அப்புறமா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு படத்துலயும் அவரோட ஒரு இது வந்துட்டு யூனிக்னஸா தான் இருக்கு கேரக்டர். இன்னும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு இன்னும் நல்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் வந்தா நான் டிஃப்ரெண்டா பண்ணுவேன். அதுக்காக மெனக்கட்டுற இது வந்து இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் நான் அவரு நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டப்பே வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்லாங், பாடி லாங்குவேஜ் இதுக்காகலாம் வந்துட்டு அவர் மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த டைம்லயும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து தன்னை மோல்ட் பண்ணிட்டே இருக்காரு. கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவர் பண்ண இப்ப அவரை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவரோட சேஞ்ச் ஓவர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா அவருக்கு டைரக்டர்ஸ் வந்து அவருக்கு அப்புறமா பிச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்டான ரோல்ஸ்க்காக. ஏன்னா நட்சத்திரம் நகர்கிறது எல்லாத்துலயுமே வந்துட்டு அதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் தான். ஆக்சுவலி படத்தோட பெர்ஸ்பெக்டிவே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஆனா எல்லாருமே காளிதாஸ் வச்சு படத்தை பார்த்துட்டு என்னப்பா படம் இப்படி இருக்கு ரொம்ப போரா போகுதுன்ற மாதிரி விஷயம். ஆனா நம்ம இவர் கலையரசனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படத்தை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டான சோஷியல் விஷயத்துல என்னென்ன ஈவல்ஸ்லாம் இருக்குன்றது அவ்வளவு எக்ஸாக்டா பேசியிருக்காங்க. அந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல நம்ம ஒரு சின்ன ஒரு கோட்டை விட்டுட்டோம். அதான் இப்போ கலையரசன் சாரை பத்தி சொல்றீங்க. உங்களுக்கு அந்த புது சுச்சுவேஷன்ஸ், குறிப்பா நீங்க மலையாளம் ஃபிலிம்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த லொகேஷன், அந்த ஸ்லாங் அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே என்னோட அத்தை மலையாளின்றதுனால அப்ப இருந்தே படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னன்னா அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக்கா மேனேஜ் பண்ற அளவுக்கு பேசுவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ நம்ம நடிக்கும் போது வந்துட்டு அங்க இருக்கவங்க கூட அந்த டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அந்த டெக்னீஷியன் சைடா இருக்கட்டும், நம்ம சைட்ல ஒர்க் பண்ணும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிச்சயமா. ஸோ அது எல்லாமே வந்து என்னன்னா இது எல்லாமே நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ சினிமா அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம ஆக்டிங் ஒரே மாதிரி தான் பண்ண போறோம். ஆனா அந்த வேலை வாங்குறது, அந்த ஸ்டைல், அந்த இது எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. பாலா படத்துக்கும் சங்கர் படத்துக்கும் வித்தியாசமே அது மாதிரி. மேபி இருக்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்க நடிச்சதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட் டச்சிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குங்களா? ஆக்சுவலா இப்போ ஹார்ட் டச்சிங்கா இருக்குன்னா என்னோடது எல்லாமே ரொம்ப எமோஷனலா தான் நான் பண்ணியிருப்பேன். இது வரைக்குமே பண்ணது எல்லாமே வந்துட்டு இப்போ ரத்த சாட்சியில பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து டக்குன்னு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அதுதான் சொல்லலாம் எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல நிறைய அந்த சீரீஸ் பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாருமே இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ் நல்லா ரெகக்னைஸ் ஆச்சு. மாவீரன்லயுமே வந்து நான் பண்ணியிருந்தேன். மாவீரன் நிச்சயமா சிவகார்த்திகேயன் சாரோட. ஸோ அது என்னன்னா காம்பினேஷனா எனக்கு கம்மியா இருந்தது சிவகார்த்திகேயன் சாரோட. ஆனா கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா அந்த ஒரு கேரக்டர் த்ரூ அவுட்டா இருக்கும். ஸோ அது ஒரு ஃபைனலா வரும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ரெகனைஸ் பண்ணிட்டு பேசினாங்க. இப்போ நான் வந்துட்டு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன், இறைவின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கூட பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து நம்ம இந்த கலர் ரிஜெக்ஷன்ஸ் சில நம்ம டாபிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அவங்களே நம்மளோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு விஷயம் கிடைக்குது. கரெக்ட். அந்த மாதிரி இப்போ கேரக்டர் எல்லாமே நான் வந்துட்டு பர்சனலா அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே மேம். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே பர்சனலா இது பண்ணியிருப்பீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில விஷயங்கள்? இப்போ விஜே மீடியா ஃபீல்டுன்னு ஆகட்டும் இருந்தாலும் பேசிக்காக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நார்மலாக ஒரு விஷயம் ஒரு பயஸ்ன்ற ஒரு இருக்கும். அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும்? பயாஸ் அப்படின்றது வந்து நம்ம விஜேவா இருக்கும்போது டெஃபினட்டா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்த பீரியட்னா நான் 8 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க ஒரு இது கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கலரா இருக்கணும், மாடலா இருக்கணும், போனா தனியா தெரியணும் நமக்கு, க்ரௌட்ல போனா, அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய டைம் வந்துட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி இதை ரீசனா சொல்லும் போது அதை அப்படியே வேண்டாம், இது எதுக்கு ட்ரை பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். நமக்கு மென்டலா கரெக்ட். ஸோ இங்க டேலண்ட் மேட்டர்ஸ்ன்றது இல்ல அந்த டைம்ல. சில இடத்துல வந்துட்டு அதை மீறி ஒருத்தர் 2 பேர் வந்துடுறாங்க. அதுவும் அவங்களோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா அது இதை விட மோசமா இருக்கும். ஸோ அது ஓகே. ஆனா இப்போ ஆர்டிஸ்டா இப்போ நான் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் வந்துட்டு டோட்டலா மாறி இருக்கு. பிகாஸ் எனக்கு வர்றது எல்லாமே அந்த கருப்பா இருக்கிற இந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் கேர்லா வேணும். ஒரு நல்ல நம்ம அந்த ஒரு டெப்தான ஒரு கேரக்டரை இது பண்றோம், எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நம்மள செலக்ட் பண்ணி கூப்பிடுறாங்கன்றப்போ அதுக்கான வேல்யூ கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ நான் வந்துட்டு
தொண்டி முதலும் சாக்ஷ்யம் ரைட்டரோட அவரோட தமிழ் படம் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஸோ அதுல கருணாஸ் சார் லீடா பண்றாரு, அவருக்கு நான் ஒய்ஃபா பண்றேன். ஸோ அந்த ரோல் கூட என்னன்னா பாலமான ஒரு கேரக்டர், பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கேரக்டரா வந்துட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு ரோல் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்ப்போம், அடுத்து உங்களுக்கு வரும் ஃபியூச்சர்ல. ஆல் தி பெஸ்ட். எஸ் எஸ், தேங்க்யூ மேம். வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நீங்கள் விஜேவா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்லேருந்து இப்போ சினிமாக்கு வந்திருக்கீங்க. சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி யாராவது ஒரு பண்ணியிருப்பாங்க, அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கேரக்டர் எக்ஸிஸ்டிங் ரோல் அப்படின்னுலாம் யோசிச்சதில்ல. பட் ஆனால் என்னன்னா இப்போ நான் லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்கேன். எனக்கு நிறைய லாங்குவேஜில் போயிட்டு பண்ணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்துடுச்சு. ஸோ நம்ம எங்கே போனாலுமே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எல்லா லாங்குவேஜ் படங்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்னன்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அது என்னது சுருங்கிடுச்சு. நம்ம வந்து பார்க்குற மீடியம் வந்துட்டு நமக்குள்ள வந்துருச்சு. நம்ம எப்போ வேணா எந்த லாங்குவேஜ் வேணா இப்போ பார்க்குறோம், தமிழ்ல பார்த்துக்கிறோம். அதுவே அந்த மாதிரி ஒரு படம் வேணும்னா சிடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் சொல்லி வச்சு புக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஓடிடி எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ அதை ரீசார்ஜ் பண்ணா போதும். இல்லை அப்படின்னா ப்ராட்பேண்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா மொத்த ஓடிடியுமே அவங்க கொடுத்துட்றாங்க வீட்டில். அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் படத்துக்கு சின்ன சின்ன படத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுல. தியேட்டர் வைஸ் போக மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் ஓடிடியில் போயிட்டு ரிலீஸ் பண்ணி அந்த கேரக்டர் இது ரெகனைஸ் ஆனாலுமே அடுத்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கோ டேரக்டருக்கோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற அளவுக்கு தியேட்டரில் அந்த ரெவன்யூ வரமாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? நம்பி இப்போ என்னன்னா ஒரு படம் பண்ணிடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நல்ல படமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ரீச் ஆகிற வரைக்குமே தெரியாது அது நல்ல படம். அது கருத்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரு படத்தை வந்து டக்குன்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. என்னன்னா அந்த தைரியம் இல்லைன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு அஸ் அ ப்ரொடியூசராக அவங்க நிறைய பேர் வந்துட்டு படம் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் பண்ணி பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணுன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக என்னென்னா அந்த ரிலீஸ் டைமில் அவங்க லாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் வந்துட்டு ஒரு நல்ல படம் கூட வந்துட்டு என்னன்னா ப்ராப்பராக மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குதோ அப்படின்றது தான் என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதை தாண்டி ஓடிடியில் வரும்போது பார்த்துட்டு பாராட்டுற மக்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எதுவுமே அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்பட்டுச்சு. இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ படங்கள் நல்லா இல்லைன்னா அவங்களே வந்து டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்காகவே எந்த லேக் இல்லாம படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு 10 மீடியா இருக்கும், பிரிண்ட் மீடியா இல்லை ஏதாவது ஒரு மாஸ் மீடியா இருக்கும், அதுலேருந்து அந்த வாரம் முடிகிறப்ப அந்த விமர்சனம் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவே ஜாஸ்தி ஆச்சு. பப்ளிக் ஒருத்தர் ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, இது எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் அதிகமாக நமக்கு சேலஞ்சஸ் அதிகமாகல. இப்போ ஒரு ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஷியஸ்னஸ் உள்ள ஓடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு? ரிவ்யூ பார்த்துட்டு நான் அப்படி யோசிச்சது இல்லை. ஆனால் நம்ம கேரக்டர் பண்ணும்போது என்னன்னா இது வந்து நானாக இருந்துடக்கூடாது, அந்த கேரக்டரை மக்கள் வந்து ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். மக்கள் வந்து இந்த இடத்துல எங்கேயும் நடிக்கிறாங்கன்னு இல்லாம அவங்க அந்த கேரக்டரா இருக்காங்க. இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே நான் அப்படிதான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்றும் எக்ஸ்போர்ட் கிடையாது ஆக்டிங்ல. பட் ஆனால் நம்ம ஓரளவுக்கு அந்த கேரக்டரை ஜஸ்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை தான் நான் எப்பயும் மைண்ட்ல வச்சுப்பேன். மக்களுக்கு பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கே வந்துட்டு ஆணுன்னு தெரியக்கூடாது, அந்த ஃபீல் வரக்கூடாது, அவ்வளவுதான். இல்லை நான் அந்த கேரக்டருக்கான டிஃப்ரென்ஷியேஷன்றது கிடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேன், அந்த கேரக்டர் தான் ரெக்கக்னைஸ் ஆகும். அதை தாண்டி இப்போ இருக்க ஃபீல்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆஸ் அ ஆர்டிஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது? ப்ராப்ளம் அப்படின்றது இப்போ எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? நமக்கு ஒவ்வொன்றும் தேடுறதா இருக்குது. இப்போ ஒரு ஆடிஷன்னா நான் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு நமக்கு வரும், நமக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு ஓகே ஷூட் இருக்கு நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் வரும்போது. ஆனா சில டைம் என்னன்னா சேம் டைம்ல ஒரே ஷூட்ஸ் அதே 2-3 டேட்ஸ் சிமிலர் டேட்ஸ்ல வரும். அது லாக் ஆயிடும், நம்மளால பண்ண முடியாது. நமக்கு என்னன்னா நம்ம இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எஃபோர்ட் எல்லாமே போட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த டைம் அப்படி வரல அப்படின்றப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறமா அந்த வாய்ப்புகள் தேடுறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம ரீச் அவுட் பண்ணி நமக்கான நல்ல ரோல் கிடைக்கிறதுன்றதே வந்துட்டு இங்க ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் இப்போ
நம்ம த்ரோ அவுட்டா ஒரு கேரக்டரா பண்றது அப்படின்றது. ஏன்னா நம்மள வந்துட்டு இப்போ கலர் சில ரீசன்ஸ்னால நம்மள வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஒரு டைப் காஸ்டிங் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஒரு புவரா ஏழையா இருக்கிற பொண்ணு, இல்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரியாவே நம்மள முகத்தை பார்த்தாலே நம்மள அப்படிதான் அவங்களுக்கு தோணுன்ற மாதிரி சில நேரம் இருக்கும். அதை மீறி சில சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இல்ல இந்த டைப்பிக்கல் மைண்ட் செட்ன்றது காலகாலமா சினிமால இருக்குன்ற ஒரு இது இருக்குல்ல இருக்கு. பட் நான் ஒன்ஸ் நம்ம ஃபெமிலியர் ஆகும்போது மேபி அது சேஞ்ச் ஆகுது. பட் ஆனா அந்த டைம் வரணும் இல்லையா, அது வரைக்கும் நம்மளோட பீரியட் ஸ்ட்ரகிள் பீரியடா தான் இருக்கும். ஏன்னா நம்மள வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி போர்ஷன் நம்ம அதுல வந்து நம்மள எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற அளவுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைக்காது. மக்களுக்குமே நம்ம ரீச் ஆக மாட்டோம், மக்களுக்குமே நம்மள யாரும் தெரியாது. ஓகே நீங்களா, ஓ நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துரும். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, டைரக்டர்ஸ் தமிழ் சினிமால வந்துட்டு எல்லாரையும் நம்பி ஒருத்தரை அவங்களுக்கு லுக்கு இப்ப ஏன்னா முன்னாடி வந்து பாரதிராஜா சார் இருக்கட்டும், பாலா சாரா இருக்கட்டும், நடிக்கவே தெரியலன்னா கூட வந்து வேலை வாங்குது அந்த மாதிரி அந்த திறமன்றது அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் நிறைய பொண்ணுங்க இப்போ வந்துட்டு நடிக்க வந்திருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல இல்லன்றாங்க, தமிழ் பொண்ணுங்க நடிக்க வரல, நாங்க அதனாலதான் வேற மாநிலத்து பொண்ணுங்களை எல்லாம் நடிக்க. இப்ப ரீசெண்டா வந்து இருந்த வாழை உட்பட பல படங்கள்லயுமே அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. வாழை தங்கலான் ஆகட்டும் சரி, அப்போ அந்த எல்லா மூவிஸ்லயும் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் எல்லாமே மலையாளிஸை போட்டிருக்காங்க, தமிழ் ஆக்டர்ஸ் ஏன் நடிக்க வைக்க மாட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா வரலன்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கும் நிறைய பேரு. ஸோ எல்லாரும் நடிக்கட்டும், அது வந்து அந்த கேரக்டருக்கு அந்த டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரோ ஒருத்தர் சூஸ் பண்றாங்க. பட் இங்க நிறைய பெண்கள் நிறைய பேர் சினிமாக்காகவே நிறைய பேர் லைஃப் ஃபுல்லா வந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு அதுக்காகவே கேரக்டர் நமக்கு நல்ல கேரக்டர் கிடைச்சிடாதா அப்படின்றதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்போ வாழையில பாத்தீங்கன்னா திவ்யா துரைசாமி கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டெப்தான ஆக்டிங் இருந்தது அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ ஓகே.